ஆகுதோ நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே இல்லைன்றப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கெட்டி மேளம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ ஸ்வாத சாதகே சரண்யே திரிமி கௌரி நாராயணி நமஸ்துதே. திருமணம் இணைந்தது, திருமணம் நடக்குது, சந்தோஷம் சந்தோஷமே. புது உறவுகள் இணைந்தது, இனிமைகள் தொடர்ந்திடும், உல்லாசம் ஊர்வலமே. பொண்ணுக்கு வச்சுடுங்க. வாழ்க்கை என்பது அட இன்பம் துன்பம் கலந்ததுதான். மன வாழ்க்கை என்பது தனி உலகம்தான். பூப்பந்தல் பூத்தது இந்நேரம், நல்வாழ்த்துக்களை கூறும் பொன்னேரம். இருமணம் இணைந்தது, திருமணம் நடக்குது, சந்தோஷம் சந்தோஷமே. புது உறவுகள் இணைந்தது, இனிமைகள் தொடர்ந்திடும், உல்லாசம் ஊர்வலமே. பெரியவங்க காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. என்பதை அனைவருக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்தானே. அதில் வம்பு சண்டைகள் இல்லாமல் நாம் வாழ்வது முறைதானே. அன்பு என்பதை அனைவருக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்தானே. அதில் வம்பு சண்டைகள் இல்லாமல் நாம் வாழ்வது முறைதானே. போராட்டம் பல தாண்டி நடக்கின்ற கல்யாணம், பல நூறு சந்தோஷ ஆரோடும். போராட்டம் பல தாண்டி நடக்கின்ற கல்யாணம், பல நூறு சந்தோஷ. பரவாயில்லடா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. பட்டுப்பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. என்ன வாய மூடுன்னு சொல்லி என்ன அடக்கி எல்லாரும் என்ன நிறுத்தி வச்சுட்டீங்க. ஆனா இன்னைக்கு மண்டபத்துல எல்லாரையும் அந்த பானு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா. மொத்தமா ஒருத்தர விடல, எல்லாரையும் கேவலமா பேசிட்டா. இதோ அம்மா, அவங்க அவ்வளவு தூரம் கெஞ்சிய கூட அவங்க ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலையே. அம்மா இருக்காளே, 1 நம்பர் ஃப்ராட். கடைசி வரைக்கும் பில்டப் கொடுத்து ஏதோ டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியோ நடத்தி வச்சுட்டா. மண்டபம் வரைக்கும் வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இந்த சீனை போட்டாங்க. இங்க பாருங்க,
இந்த விஷயத்தை பத்தி இனிமே யாரும் பேச வேணாம். தயவு செய்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க. எப்படிங்க எப்படிங்க அப்படி விட முடியும்? இது ஒண்ணும் வேண்டி விரும்பி நடந்த கல்யாணம் இல்லைங்க. நம்ம எல்லார் ஏமாளித்தனத்திலயும் நடந்த விஷயம் இது. அவங்க நம்ம முட்டாள்தனத்தை பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு உங்க பொண்டாட்டி பானு பிடிவாதமா நின்னா பாத்தீங்கல்ல. என்னவோ தெரியலீங்க, இந்த வீட்டுல முரண்டு பண்றவங்க, அவமானப்படுத்துறவங்க, கேவலப்படுத்துறவங்களுக்கு தான் எல்லாரும் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுக்குறீங்க. சொன்னதை கேட்டு சும்மா இருந்தா மரியாதையே கிடையாதுங்க இங்கெல்லாம். வைஜெயந்தி, இது உமாவே விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது. அவ வாழ்க்கை இப்ப நல்லபடியா தொடங்குற நேரம். இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு? இந்த பையன் ஒண்ணும் அவ காதல் பண்ணியோ விரும்பியோ கல்யாணம் பண்ணிக்கல. அந்த பையனை அவளே தானே வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனா. அவளோட ஒரே எண்ணம் இந்த கல்யாணம் நடந்தா பானு அண்ணி வீட்டுக்கு வருவாங்க, சண்முக அண்ணனும் பானு அண்ணியும் சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே ஒதுக்கிட்டா. கிட்டத்தட்ட அவ வாழ்க்கையே பணயமா வச்சு அவ அண்ணன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைச்சா. அது கடைசியா இப்படி வந்து முடிஞ்சு போச்சு. யாரு எதிர்பார்த்தா இதெல்லாம் குடும்பமா சேர்ந்து நடிச்சு இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை ஏமாத்துவாங்கன்னு? விடு வைஜெயந்தி, இது பாரு, இனிமே இத பத்தி எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கலாம். அதெல்லாம் சரிதான். அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம தங்கச்சியை கட்டுறதுக்கு? படிப்பு இருக்கா, இல்ல வசதி இருக்கா, இல்ல சொத்து பத்து தான் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. பார்க்க கொஞ்சம் கலரா இருக்கான், அவ்வளவுதானே. உமா தலையில கட்டி வச்சு அவ வாழ்க்கையை கெடுத்துட்டோம். இதுக்கு என் மச்சான கட்டி இருந்தா கொஞ்சம் வசதியாவது இருந்திருப்பான். ஏய் ஏய், என்ன ராஜேந்திரா, என்ன வார்த்தை பேசுற நீ? ஏன் மச்சான்னு சொல்ற? எப்படிடா, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? டேய், எப்படியோ நடந்து முடிஞ்சிருக்கிறது உன் தங்கச்சி கல்யாணம். நல்லதோ கெட்டதோ அத நாம தானடா எடுத்து செய்யணும். நீ பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜேந்திரா. இல்லண்ணே, நான் எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. வைஜெயந்தியை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவ தம்பி எனக்கு மச்சான் மரம் தானே. நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் பேசலேன்னு. மண்டபத்துல பானு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்குண்ணே. நம்ம உமா அந்த குடும்பத்துல போய் நல்லா இருப்பாளாங்கிற பயம் எனக்கு இருக்குண்ணே. அந்த வகையில வைஜெயந்தி தம்பிக்கே கட்டி வைக்கலாமேன்னு சொன்னேன். ராஜேந்திரா, இது உமா எடுத்த முடிவுப்பா. நாம யாருமே அவளை வற்புறுத்தல. அவளேதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நாம எல்லாரும் அந்த முடிவுக்கு சம்மதம் சொன்னோம், அவ்வளவுதானே. அப்படி சொல்ல முடியாதுண்ணே. இது முழுக்க முழுக்க உங்களையும் பானுவனியை சேர்த்து வைக்க உமா எடுத்த முயற்சி. எப்படியோ அவங்க விரிச்ச வலையில உமா விழுந்துட்டா. திரும்ப திரும்ப பானு விஷயத்தை யாரும் பேச வேணாம். யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க முடிவில் அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க. பானு அவ விஷயத்துல முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கா. இனிமே பானு என் கூட சேர்ந்து வாழ போறதுங்கிறது நடக்காத விஷயம். அவளுக்கும் எனக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்லப்போனா எல்லாமே முடிச்சு போச்சு. புதுசா யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பேசி பேசி மன கஷ்டமும் வலியும் தான் அதிகமா போகுது. வேணாம், விட்டுருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். என்னக்கா இது வருது? என்ன அந்தே அதுக்குள்ள வந்துட்டேன்? பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்களா? அவங்க வந்து அரை மணி நேரம் ஆகுது, உங்க காது கேட்கலையா? நேரா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிருந்தா ஆர்த்தி கரைச்சு வச்சிருப்பேன்ல. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி கதை பேசிட்டு இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? நானே ரெடி பண்ணிக்கிறேன், போங்க. ஏய் நில்லு. வாங்க வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள. என்ன பானு வீட்டு சைடு சேஃபா சேர்ந்துக்கிட்டு ஜாலரா தட்டிட்டு இருக்கியா? ஆனாலும் உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்கள சொல்லணும். ஏய் இங்க பார், உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நான் ஆர்த்தி எடுக்கணும், நீ போய் வேலையை பாரு, போ. நீ போ. மூஞ்சப்பார். ஆர்த்தி கரைச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சரி இருங்க. அத்தை, ஒன்றும் அவசரம் இல்லை அத்தை. எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுறேன் அத்தை. ஏங்க,
என்னங்க நடக்குது இந்த வீட்டில்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்கே என் பொண்டாட்டி மண்டபத்தில் எச்சியால் அள்ளிட்டு இருக்கா, சரவணா மண்டபத்தில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்னடானா என்னை விட்டு போட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. ஏங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா உங்களுக்கு? என்ன புதுசா மாப்பிள்ளை வந்தானே பழைய மாப்பிள்ளைக்கு இருக்கிற மவுசு குறைஞ்சு வருமா? ஐயே என்ன மாப்பிள்ள நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா நாங்க அங்க வெள்ள வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு இங்க வந்தோம், இவங்கள வரவேற்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டோம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்ச விவரமான ஆளு, நீங்களே இப்படிலாம் பேசலாமா? என்ன இது எப்பயும் நீங்க இப்படி பேச மாட்டீங்களே? அவன் தான் எப்பயும் ஏடா ஓடாம இப்படி பேசிட்டு இருப்பான். ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கான்? ஏன் அவன் அங்க சோகமா இருக்கான்? என்ன பிரச்சனை தெரியலையே. இருக்கட்டும். ஏமா நான் தெரியாம கேட்கிறேன், வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பத்தியா? எங்க அண்ணன் மகன் மாதிரியே இருக்கிய ராசா. உனக்கு ஒரு அண்ணன் வேற, அவனுக்கு ஒரு மகன் வேற. என்ன அவன் ஏன் சாயல்லேவா இருக்கான்? ஆமா, ஆர்த்தியை சீக்கிரம் எடுத்துட்டு வா. வந்துட்டேன் வந்துட்டேன். ஆனந்தி என்னம்மா புள்ளத்தாச்சி பொண்ணு பார்த்து வரக்கூடாது? இல்லத்த, நான் பார்த்துதான் வந்தேன். ஏதோ தடுத்துச்சு. எப்படி தட்டுச்சுன்னே தெரியல. ஒருவேளை செவுர்ல ஏதாவது தட்டுச்சா? சரி சரி. மாப்பிள்ள என்னம்மா என்ன இது? டீ காபி கொடுக்கலாம், ஜூஸ் கொடுத்தா ஊத்திக்கலாம், மூஞ்சில ஒண்ணு ஆராத்தி ஊத்தலாம், என்னமா அர்த்தம்? நல்ல பிளானிங், நல்ல டைமிங்ல பண்ணிருக்கமா நீ. என்ன என் மூஞ்சில இழிச்ச வாயின் எழுதி ஊட்டியிருக்கா? என்ன மொத்தமா அசிங்கப்படுத்தினா ஆளாளு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? என்னங்க நீங்க? அப்படியே என்னன்னா என்னை மண்டபத்திலிருந்து விட்டுட்டு வர்றீங்க, இப்ப என்னன்னா என்ன சாணி கரைச்சி ஊத்தி அடிக்கிறீங்களா? ஐயோ ஐயோ அண்ணா, அது சாணி இல்ல, ஆரத்தி. நீ எதை ஊத்துனாலும் அது சாணி தான். அப்படியெல்லாம் இல்லண்ணா, நான் ஒழுங்கா தான் வந்தேன். அது ஏதோ தட்டி அப்படியே விழுந்துட்டேன். ஏய், யாரு உன்னை போய் தட்டி விட வருவாங்க? ஆழாக்கு சைஸ் இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய புடவையை கட்டினா கழுத்துல வச்சாலே கால் தட்டிக்கிட்டு போய் கிழியும். ஆமா, நீ அப்படியே பெரிய பனைமரம் உயரத்துல இருக்க. சும்மா பேசாத. இடுப்புல கட்டினாலே முட்டி வரைக்கும் நீளுது. ஆனந்தி, உங்க சேலை சண்டை பத்தி இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன். வாசல ஊத்த வேண்டிய ஆராத்திய வாயில ஊத்திட்டு பேச்சா பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள விடுங்க, நீங்களும் இப்ப பார்க்க செக்க செவல் அழகா இருக்கீங்க. இது பேசுவீங்க. இவன் வர்ற டைமே சரியில்லையே. இவன் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கும் போது டெரர் ஆகி எனக்கு ரத்த காவு வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது சரி, பானுவோட பிரதர் ஆச்சே, பூகம்பத்துல பாதியாவது இருக்க வேண்டாம். போட்டும் இந்த நிலைமை எவ்வளவு நாள் போகுதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். மீனாட்சி, என்னம்மா அது? ஆரத்தி எடுக்கும்போது இப்படி தடிக்க விழுந்துருச்சே, இது அபசகுணமா தோணுதுமா. ஹலோ, ஊத்துனது ஏன் மூஞ்சில, இது அவசரமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும். நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? தெரியாம எதுக்கு இதுக்கு போய் சங்கடப்பட்டுக்கிட்டு? ஆரத்தி தட்டு கீழே விழுவுறது பெரிய விஷயம் இல்ல. என்ன அந்த தண்ணி யாரு மூஞ்சில பட்டுடக்கூடாது. தண்ணி மூஞ்சில பட்டுருச்சு, என்னமோ பாவம், 7 நாளைக்கு பார்க்கணும். கண்டம் என்ன பண்றது? யாரு கண்டம் சொன்ன? எனக்கா கண்டம்? சரி ஆனந்தி, அந்த தட்டை எடுத்துட்டு போய் வேற ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா. பாத்து நான் அழகா இருக்கேங்கிற பொறாம இருக்கட்டும். கொடு. கற்பூரம் வச்சுட்டல, தீப்பெட்டி வச்சிருக்கீங்க, எடுங்கக்கா.
பாத்துமா பொறுமையா எடு, மறுபடியும் மேல ஊத்தி விட்டுறாத. இதுக்கும் சிரிப்பா? வாங்க உள்ள வாங்க. போங்க போங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. வாமா. தம்பி பெண்ண இப்படியே வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க. போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்க, இல்லாட்டியா அவசகுணம். அபசகணுமா? யாருக்கு? பாவம் அந்த வீட்டுக்காரவங்களுக்கு. என் மூஞ்சில கரைச்சு ஊத்திட்டு போறாங்க. அந்த குடும்பத்துக்கு நீ பரிதாபப்பட்டு இருக்கியா? அதுக்கு தான் சொல்றேன், வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க. பின்னாடி போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்க, அப்புறமா வாங்க. எனக்கு பயமா இருக்கு. எது? ஓ முகரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. போய் தொலை போ. அட என்ன பண்ணியே? என்ன சேட்டை? இவதான் நம்மளுக்கு பெரிய மகண்டமா இருப்பானாட்டு இருக்க. வந்ததுல இருந்து நம்மளே ஓட்டிட்டு இருக்கா. மூஞ்ச கழுவிட்டு பின்னாடி வழியா உள்ள என்ட்ரி பேசுறேன்டா. எங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே இல்லைன்றப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.